ஐயா உண்டு. "மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா." திருவிழாவுக்கும் மேள சத்தத்துக்கும் வரக்கூடிய தெய்வம் பல கொடுமைகள் நடக்கும்போது ஏன் வரல? நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாபாரதத்துல பாஞ்சாலியின் துயில துரியோதனன் இழுக்கும் போது பஞ்ச பாண்டவர்கள் முதல் அந்த சபையில எல்லாருமே கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல பாஞ்சாலியின் மனநிலை எங்க போச்சுன்னா, பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. பாஞ்சாலி அங்க ஒரு நல்லது செய்திருப்பாங்க ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. என்னன்னா, அவருடைய நண்பர்கள் எல்லாம் விளையாட்டுத்தனமாட்டு அவருடைய ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிருவாங்க. அப்போ உன் சேல தலைப்ப குடுத்து என்ன நீ காப்பாத்துன. இதை நான் என்றென்றும் மனதில் வைத்துக் கொள்வேன்னு நம்ம ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை ஒருபோதும் மறக்க கூடாது. பாஞ்சாலியின் அபயக்குரலை கேட்டதும் அவரிடம் வந்து சரணாகதி அடைஞ்சு இரு கையையும் கூப்பி கேக்குறாங்க. கைகளையும் கூப்பி பாஞ்சாலி அபயக்குரல் விழிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இறைவன் வந்து அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அபயம் அளிக்கிறாங்க. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்துல இது கலியுகம் இல்லையா? இந்த கலியுகத்துல ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, "உன் மனத தட்டி கேளு" அப்படின்னு சொல்றாரு. "உன் மனசுக்குள்ள தான் நான் இருக்கேன். உன் மனத தட்டி கேளு." ஏன்னா இறைவன் குடியிருக்கும் கோயிலே நம்முடைய மனதுதான். "உன்னுடைய மனதை சுத்தப்படுத்தி என்னிடம் கேளு. உனக்கு அபயம் அளிக்க நான் வருவேன்." அப்படின்னு இந்த கலியுகத்த படைக்கும்போதே கண்டிப்பா அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்கும். உண்மையாகவே இறைவன் குடியிருக்கும் கோயிலுன்னு சொன்னா நம்முடைய மனதுதான். எவ்வளோ தூரம் மனத சுத்தப்படுத்தி இறைவனுக்கிட்ட ஆ அதிகாலையில எழுந்ததும், எழுந்த அந்த இடத்துல இருந்துட்டே கைகூப்பி வணங்கி, "இறைவா, எனக்காக தந்த மக்களையும், எனக்காக தந்த கணவர், மனைவி யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் காத்து தரணும்." அப்படின்னு கேளுங்க. காலையில அதிகாலையில எழுந்தவுடன் முதல் வார்த்தை, முதல் கோரிக்கை இறைவனிட்ட வச்சுட்டு வேலைய பார்க்கும்போது, நமக்கு ஏதோ விதியின் பிரகாரம் ஒரு கஷ்டம் நமக்கு வரப்போகுது. தூரமா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு இருந்தா கூட, ஏற்கனவே இறைவனிட்ட நம்ம கேட்டு வச்சாச்சு. "இறைவா, எது வந்தாலும் நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேண்டுகோள அங்க வச்சிருக்கோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம விதியின் பிரகாரம் வருதுன்னு சொன்னா கூட, அத தடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல பெரிய கஷ்டம் வாரத கூட, மலை போல வாரத கூட பனி போல ஆக்கி கொண்டு போறது தான் இறைவனுடைய செயல். அன்னைக்கு பாஞ்சாலி கூப்பிட்ட விழிக்கு அபயம் அளிக்க வந்த ஸ்ரீகிருஷ்ணர், இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான உருவத்துல இறைவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த இறைவன தட்டி எழுப்பி கூப்பிட்டு ஒவ்வொருவரும் கேட்கும்போது, அதுக்கு அபயம் அளிக்க இறைவன் கண்டிப்பாக இறங்கி வந்து தான் தீரணும். ஏன்னா படைத்தவரே அவரு. அந்த படைத்தவர்கிட்ட நம்ம உரிமையோட கேட்கும்போது, அதுக்குள்ள பலன் அளிக்க இறைவன் கண்டிப்பாக வருவாரு. இந்த கலியுகத்துல எதையும் எதிர்பார்த்து, யாரையும் எதிர்பார்த்து வாழ முடியாது. இறைவனை மட்டுமே கூப்பிட்டு, அவர முன்னாடி வச்சு வழி நடங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பிரதிபலன் கண்டிப்பா இருக்கும். நிச்சயம் இறைவன் தருவாரு. திருவிழாவுக்கு மேளச்சத்தத்துக்கும் வரக்கூடிய தெய்வம், ஏன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது வரலன்னு கேட்கிறவங்க, அந்த மனத தட்டி நீங்க கேட்கும்போது, ஒவ்வொருவருடைய கண் முன்னாடியும் இறைவன காணலாம். கண்டிப்பா காணலாம். ஏன்னு சொன்னா, ஆ இறைவன் வந்து நம்ம மனதுக்குள்ள வாழியன்னு சொல்லியாச்சு. அப்ப மனத தட்டி நம்ம ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் அவர்கிட்ட நாங்க வெளியில போறோம். இந்த மாதிரி இறைவா, நாங்க இந்த மாதிரி வெளியில இறங்குறோம். எங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு, கூட்டிட்டு வர வேண்டியது உம்முடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு, பொறுப்ப அவரிடம் ஒப்படைச்சுட்டு, நீங்க வெளியில இறங்கும்போது, கண்டிப்பா இறைவன் காப்பாருன்னு உள்ள நிச்சய கணக்கு உண்டு. அது வந்து மக்கள் புரிஞ்சு, ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் இந்த காலத்துல யாருமே நம்மள பாதுகாக்க யாருமே கிடையாது. படைத்த இறைவனுகிட்ட பொறுப்ப ஒப்படைச்சுட்டு நடக்கும்போது, நம்முடைய தலைவிதியின் பிரகாரம் என்ன ஒரு கஷ்டம் நமக்கு நேரப்போகுதுன்னு இருந்தாலும், அத வந்து தட்டி தள்ளி நம்மளுடைய பாதுகாப்ப வந்து பலப்படுத்தி தருவாரு. ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா கூட, தூர இருந்து ஒரு கலிநீசன் நம்மள வந்து அ அடிக்க வாரான். இல்லன்னா ஏதோ ஒண்ணு நமக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கூட, அவனுடைய அ ஒரு சிறிய கல்லு போதும். தூர இருந்து வர கலிநீசன, ஒரு சிறிய கல்லு கூட தட்டி அவன கீழ விழ வைக்கக்கு இறைவனால முடியும். அதனால எப்போதுமே இறைவனுக்கு முதலிடம் மனதுக்குள்ள குடுங்க. மனதுக்குள்ள இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, நம்மளுடைய மிகப்பெரிய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் மன கஷ்டம், மன அழுத்தம், மனவேதனை, துன்பம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும், மாறி போகும். இது வந்து தெரியாம தான் நெறைய மக்கள் பேசுறாங்க. இறைவன வந்து எந்த விதத்துல கூப்பிட்டா அவரு அபயம் அளிப்பாருன்னு உள்ள விஷயம் கூட நெறைய மக்களுக்கு தெரியல. அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் வந்து மனதுக்குள்ள தான் வாழியாரு. மனக்கோயில சுத்தப்படுத்தி தெளிவோட வச்சுக்கிட்டா, இறைவன கண்டிப்பா நீங்க ஒவ்வொருவருக்க மனசுக்குள்ளயும் இறைவன முழுமையாக நீங்க கண்ணால பார்க்கலாம். அது உண்மையான ஒரு விஷயம்.
ஐயா சொல்ற இந்த போதனைய ஒரு ஆளு பயன்பெற்றாலும், அந்த ஒரு ஆளு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. கலி என்பது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த மனசுக்குள்ள இருக்க கலிய அழிக்கணும்னா, அன்பால மட்டும் தான் அழிக்க முடியுமே தவிர்த்து, வம்பால அழிக்க முடியாது. அதனால தொடர்ந்து இறைவனுடைய எந்த உருவுல உங்கங்க மனசுக்குள்ள இறைவன் இருக்கிறாரோ, அந்த உருவுல இருக்க இறைவன மனதுக்குள்ள இருந்துட்டே, அனுதினமும் இறைவனை தினமும் கூப்பிட்டு, அவருடைய அருளை பெற்று வரும்போது, நம்முடைய பாவ வினைகளும், நம்முடைய கஷ்டங்களும், கவலைகளும் தீருது அங்க. அதனால அனுதினமும் இறைவன கூப்பிட்டு வழி நடக்கும்போது, நமக்கு இறைவன முழுமையாக பார்க்கலாம். ஏதோ ஒரு மனித உருவத்திலும் கூட நமக்கு உதவி செய்ய இறைவன் கண்டிப்பாக இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இறைவனிடம் அதிகாலையில எழுந்தவுடனே அவரிடம் கோரிக்கை வைத்து விட்டோம். அதன் பிரகாரம் கண்டிப்பாக இறைவன் நமக்காக இறங்கி, அதனுடைய பிரதிபலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட விட்டு வெளியில இறங்குக்கு முன்னாடி இறைவனிடம் ஒரு வார்த்தை கோரிக்கை வைத்துக்கொண்டு, "இறைவா, இந்த மாதிரி நான் ஒரு செயலுக்கு நான் இறங்குறேன். கண்டிப்பா உம்முடைய சப்போர்ட்டும் உம்முடைய துணையும் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறங்கும்போது, அங்க நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சா கூட, அத வந்து பெரிய அளவு நம்மகிட்ட நெருங்க விடாத அளவு காத்து, அந்த இடத்துல இருந்து நம்மள பாதுகாத்து கொண்டு வரது தான் இறைவனுடைய வேலை. நாம் மனதுக்குள் இறைவனுக்கு இடம் கொடுக்க கொடுக்க, கலி என்னும் மாய்மாலை எண்ணம் நம் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து மறைந்து போகும். அதனால இறைவனுக்கு முதலிடம் மனதுக்குள்ள கொடுங்க. நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற கோபங்களாக இருந்தாலும், தீய எண்ணங்களாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தை தட்டி இறைவனிடம் கேட்கும் பொழுது, அங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் கோபமாக இருந்தாலும், தீமையான எண்ணங்களாக இருந்தாலும், அந்த தீமையான கலி வந்து அங்கே மாண்டுவிடும். இறைவனிடம் எனக்கு இந்த தீமையான எண்ணங்களும், கோபங்களும் என் மனதுக்குள் எழக்கூடாது அப்படின்னு இறைவன்ட்ட நம்ம தினந்தோறும் கேட்கும் பொழுது, அங்கே வந்து கலி வந்து மாண்டுவிடும். அனைத்தும் ஐயா நிச்சயித்தபடி நடக்கும். ஐயா உண்டு.